stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறது தாவேகா அரசு. தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. இது தொடர்பாக செய்திகளையும் நேரலையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார் தலைமைச் சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து. அவரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். சுரேஷ், எப்படியும் பெரும்பான்மை கிடைத்துவிடும் அப்படின்றது ஏறத்தாழ முன்பாகவே நமக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதனை தாண்டி இன்னைக்கு திமுக என்ன செய்ய போறாங்க? எதிர்த்து வாக்களிக்க போறாங்களா? வெளிநடப்பு செய்ய போறாங்களா? அதிமுகவினுடைய இரு அணிகள் யார் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க போறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க? இதெல்லாம் தான் கேள்விகளாக இருந்தது. அதனையும் தாண்டி பிரேமலதா விஜயகாந்த், சௌமியா அன்புமணி, லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இன்னைக்கு சட்டப்பேரவை நடந்து முடிந்த இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வுல நம்மளுடைய டேக்அவே என்னவா இருக்கு? குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக்கழகம் என்பது இந்த தேர்தலில் 108 இடங்களை பிடித்திருந்தாலும் 2 இடங்களில் போட்டியிட்டிருந்தார் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர். அவர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் ஆட்சி அமைக்கும் அந்த சூழலில் ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணியிருந்தார். ஆகவே அவர் திருச்சி கிழக்கை அவர் ரிசைன் பண்ணிவிட்டு மொத்தமாக தமிழக வெற்றிக்கழகத்தில் 107 இடங்கள் தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகாக காங்கிரஸ் 5 இடங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 சேர்ந்து 4 இடங்கள் 2 கொடுத்திருந்தாங்க. அதே போன்று விடுதலை சிறுத்தை 2 இடங்கள், மேலும் IUML ஒரு 2 இடங்கள் என அவர்களுக்கு தேவையான சட்டசபையில் பெரும்பான்மை நிறுவனத்துக்கு தேவையான இடங்கள் இருந்தாலும் மற்ற கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அதில் குறிப்பாக அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டு நேற்றைய தினமே அதிமுக இருக்கக்கூடிய CV சண்முகம் தலைமையிலான ஒரு அணி நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க போறோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதுபோன்ற அதிமுகவினர் யாரும் வேறு கட்சிக்கு, அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவருடைய கொறடா தரப்பில், அந்த கட்சியினுடைய கொறடா தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள். அதனையும் மீறி இன்று நடைபெற்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவுடைய MLA-க்களாக இருக்கக்கூடிய CV சண்முகம் தலைமையிலான அணியை சேர்ந்த 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக தாவேகா, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய MLA-க்கள் ஆதரவும் கிடைத்ததனால் 144 பேர் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாக்குகளை அளித்ததன் காரணமாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுடைய ஆட்சி என்பது வெற்றி பெற்றிருக்கிறது, நம்பிக்கை பெற்றிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இது ஒரு புறம் என்றால், இன்றைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக பங்கேற்குமா ஏற்காதா என்ற ஒரு பேசுபொருள் என்பது சட்டப்பேரவையுடைய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பாக நடந்த அந்த சட்டப்பேரவையுடைய அந்த நிகழ்வில் அவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எல்லோருமே பேசியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த அரசின் மீது, இந்த ஆட்சியின் மீது எங்களுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, எங்களுக்கு இந்த அரசினுடைய செயல்பாடுகளில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதன் காரணமாக நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான கட்சியினுடைய MLA-க்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இதன் காரணமாக சட்டப்பேரவை வளாகம் என்பதும் அதேபோல் தலைமை செயலகம் என்பதும் தொடர்ந்து பரபரப்பாகவே காணப்பட்டது என்றே சொல்ல வேண்டும். என்றால் ஒருபுறம் அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டதன் காரணமாகவும், மேலும் திமுக உடனடியாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்ததன் காரணமாகவும் இங்கு சட்டப்பேரவை என்பது தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழலாகவே நீடித்தது. அதே வேளையில் ஏற்கனவே பாஜகவினுடைய ஒரே ஒரு MLA இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய நிலைப்பாடு என்பது நாங்கள் இந்த நிகழ்வுகளில் எங்களுக்கான நடுநிலையாக செயல்படுவோம் என தெரிவித்து விட்டார். ஆகவே இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அவர் நடுநிலை, யாருக்கும் நாங்கள் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, இந்த ஆட்சியை தொடர்வதற்கு எதிர்ப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை என்ற நிலைப்பாடை எடுத்திருந்தார். ஆனால் இதில் ஆச்சரியத்தக்க வகை ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பாமகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது ஒன்று கேள்வி இருந்தது. ஏனென்றால் பாமகவை பொறுத்தவரையில் யாருக்கு ஆதரவளிக்க போகிறார் எனால் அவர்கள் அதிமுகவுடைய கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்திருந்தார்கள். அதிமுக பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக்கழகத்தின் ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்த சூழலில் அவர் கூட்டணியில் இருந்த பாஜக நடுநிலையாக சென்றுவிட்டது. பாமகவுடைய நிலைப்பாடு என்னவாக என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அந்த சட்டமன்ற குழு தலைவர், பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி ஒரு கருத்தை தெரிவித்தார். இந்த அரசு கடந்த 4 நாட்களாக செயல்படுத்திய விதம், கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சரும் எடுத்து கூறி செயல்படக்கூடிய பெண்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார், மதுக்கடைகளை மூடி இருக்கிறார். இதுபோன்ற காரணங்களால் நாங்கள் ஆதரவும்
தெரிவிக்காமல் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நடுநிலையான முடிவு எடுக்கிறோம் என தெரிவித்தார். அதன் காரணமாகவும் இந்த சட்டப்பேரவை என்பது ஒரு புதுமையான நிகழ்வை நோக்கி சென்று விட்டது என்றே சொல்ல வேண்டும். ஆகவே 5 பேர் நடுநிலையாகவும் அதே போல 22 பேர் எதிர்ப்பாகவும் 144 பேர் ஆதரவாகவும் இந்த ஆட்சிக்கு வாக்களித்தார்கள். மற்றவர்கள் வெளிநடப்பை செய்திருந்தார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழகம் இந்த ஆட்சியை தொடர்வதற்கான உறுதி என்பது இன்று நடந்த அந்த ஃப்ளோர் டெஸ்ட் எனக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்களுக்கான பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதன் காரணமாக காவல்துறை பாதுகாப்பு பெருமளவில் போடப்பட்டது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகின்றன சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில், அதே போன்று அதிமுகவில் 2 பிரிவுகளாக இருப்பதால் அவர்களுக்குள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்ற கோணத்தில் தான் அதிகமான போலீசார் வழக்கமாக இருப்பதை விட இன்று கூடுதலான போலீசார் போட்டிருந்தார்கள். ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக சட்டப்பேரவை வளாகம் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் முழுவதுமே தொடர்ந்து இங்க இருந்த பாதுகாப்பு என்பது இன்றைய தினம் அதை விட கூடுதலாக இருந்தது. நம்முடைய மூத்த செய்தியாளர் ரமேஷ் கூட இருக்காரு. வழக்கமாக சட்டப்பேரவையில் இந்த மாதிரி வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய இந்த ஃப்ளோர் டெஸ்ட் கூட நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது கூடுதல் பாதுகாப்பு செய்வாங்களா? ஏன்னாக்கா அவங்களுக்குள்ள எம்எல்ஏஸ்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், கட்சிக்கு ஆதரவு எதிர்ப்புன்றதுல இருக்கலாம், சில நேரங்களில் இவர்களை மாற்றி வாக்களிக்கிறதுக்கான முயற்சிகள் வரலாம். அந்த மாதிரி சூழலுக்கு தான் இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணுவாங்க. நிச்சயமாக சுரேஷ், இது 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வெளிநபர்கள் குறிப்பாக சட்டப்பேரவையில் இன்றைக்கு பார்வையாளர்கள் கூட இடம்பெறக்கூடிய அளவுக்கு விசிட்டர்ஸ் பாஸ் கொடுப்பாங்க. இந்த முறை விசிட்டர்ஸ் பாஸும் கொடுக்கல. பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் சட்டப்பேரவை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 2 அதிமுகவில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். குறிப்பாக விராலிமலை விஜயபாஸ்கரும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் தங்களுக்குள்ளே கணக்கில் எடுத்தார்கள். உங்களுக்கு எத்தனை பேர், எங்களுக்கு எத்தனை பேர் என்று பக்கத்தில் உட்கார்ந்து எழுதிட்டு உனக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எனக்கு எத்தனை பேர் வந்தாங்க, 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு நம்ம பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் அனைவருமே இரட்டை இலை சின்னத்தில் ஒன்றாக 10 நாட்களுக்கு முன்பாக வரை பணியாற்றியவர்கள். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நம்ம பார்த்தோம். அதே போல எதிர்க்கட்சி வரிசையை சேர்ந்தவர்கள் பலரும் குறிப்பாக ஒருமித்த கருத்தில் இருந்ததையும் நம்மால் பார்த்தது முடியுது. நன்றி ரமேஷ். அதே போல நம்ம இன்னொன்று குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் டிடிவி தினகரன் அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக வெற்றி பெற்றவர். ஆனால் அவர் கட்சி உறுப்பினர் இருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். அந்த காமராஜ் என்பவர் இன்றைய தினம் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்தில் இந்த ஆட்சி அமைப்பதற்கே பெரிய சிக்கல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகாக ஒவ்வொரு கட்சிகளாக பேசி அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டு வந்தார்கள். கடைசியாக தான் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அவர்கள் அந்த பதவி பிரமாணம் வைப்பதற்கான அந்த பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இன்று சட்டப்பேரவையில் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எனக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பை பார்க்கும்போது அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலான அவர்களோட ஆதரவு என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி. நிச்சயமா சுரேஷ், இன்னைக்கு நம்ம மேஜர் ஈவெண்ட் அப்படின்றது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு புறம், அந்த மேஜர் ஈவெண்ட் ஓவர். அதை தாண்டி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வுகள், அடுத்தடுத்த நகர்வுகளையும் நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.